கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா. பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த மேயர்? திமுக மேயர். இப்படி திமுக ஆட்சியில திமுக மேயர், திமுக அரசாங்கமே முறைகேடு நடவடிக்கை கண்டுபிடித்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இங்க மட்டுமல்ல, காஞ்சிபுரத்திலையும் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை. எதுல? பங்கு பிரிப்புல. திருநெல்வேலியிலையும் சண்டை. ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சண்டை. அங்கேயும் பிரச்சனை. கோயம்புத்தூர்ல மேயரே மாத்திட்டாங்க. எதுக்கு? பங்கு பிரிக்கல சண்டை. இப்படி தமிழ்நாட்டில் பல மாநகராட்சியில வரி வருவாய் அதுல முறைகேட்டில் ஈடுபட்டு அதிலே பங்கு பிடிப்பதில் பல மாநகராட்சியில இப்படி குழப்பம் நிலவி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களிடத்திலே வரி வசூல் செய்யப்பட்ட பணம் முழுவதும் இவரிடத்திலிருந்து வசூல் சட்ட ரீதியாக வசூல் செய்யப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்னொன்று வெட்கக்கேடு.